வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் திருப்பாம்புபுரம் பற்றி தான். இந்த கோவிலில் உரைகின்ற ஈசன் பெயர் பாம்பு பிரேசுரர், பாம்புரநாதர், சேஷபுரீஸ்வரர். அம்மன் பெயர் பிரம்மராம்பிகை வண்டமர் பூங்குழலி அம்மை. இந்த கோவிலில் தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தம். இந்த கோவில் திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த கோவிலோட பெருமைகள் என்னென்னா, இந்த கோவிலில் சிவராத்திரி அன்று இரவில் ஆதிசேஷன் வழிபடும் 4 தலங்களில் இத்தலம் 3வது தலமாகும். மேலும் ஆதிசேஷன் பிரம்மன், பார்வதி, அகத்தியர், தக்ஷன், சூரியன் போன்றோர் பூஜை செய்த தலம். இந்திரன் சாபம் நீங்கிய தலம், கங்கை பாவம் தொலைத்த தலம், சந்திரன் பழி நீக்கிய தலம் என்று எண்ணற்ற பெருமைகளை கொண்ட ஸ்தலமாகும் இது. இந்த கோவில் உள்ள மூலவர் பாம்பு பிரேஸ்வரர் கிழக்கு நோக்கி நாகக்கவசம் சாற்றப்பட்டு காட்சி தருகிறார். அம்பாள் சன்னதியும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. அம்பாள் ஒரு கையில் தாமரை மலரையும் மற்றொரு கையில் ருத்ராட்ச மாலையுடனும் அபய முத்திரையுடனும் காட்சி தருகிறாள். இந்த கோவிலில் உள்ள சட்டநாதர் சன்னதியும் மலையீஸ்வரர் சன்னதியும் மிக விசேஷமானது. இந்த தலவிநாயகர் ராஜராஜ விநாயகர் சன்னதி, தேவார மூவர் சன்னதி, சனீஸ்வரன் சன்னதி ஆகிய இங்குள்ள மற்ற சன்னதிகளாகும். திருவீழிமிழலை என்ற மற்றொரு பாடல் பெற்ற ஸ்தலமும் இங்கிருந்து மிக அருகில்தான் இருக்கிறது. இந்த தலத்து கோவிலின் பிரகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து பார்த்தால் திருவீழிமிழலை கோயில் விமானம் தெரியும். ஆதிசேஷன் வழிபட்ட கோவில் ஆதலால் இன்றும் கோவிலின் உள்ளே பாம்புகள் நடமாட்டம் உள்ளதாக கூறுகிறார்கள். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் திருப்பாம்புபுரம் கோவிலுக்கு மல்லிகையின் மனமோ தாழம்பூவின் மனமோ வீசுவதாக அச்சமயம் பாம்பு கோவிலுக்குள் எங்கேனும் உழவைக் கொண்டிருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த தலத்தில் பாம்புகள் யாரையும் கடிப்பது இல்லை என்கிறார்கள். விஷம் தீண்டா பதி என்ற சிறப்பு இந்த தலத்திற்கு உண்டு. இந்த கோவில் ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை ஸ்தலங்களில் இது 59வது ஸ்தலம். இந்த கோவிலில் பாடல் பாடியவர்கள் அப்பர், சம்பந்தர், சுந்தரர். இப்போ இந்த கோவிலோட அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் ராஜகோபுரம் 3 நிலைகளுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தின் எதிரே ஆதிசேஷ தீர்த்தம் காணப்படுகிறது. மூலவர் சேஷபுரீஸ்வரர் கிழக்கு நோக்கி வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். பூங்குழலி அம்மையின் சன்னதியும் கிழக்கு நோக்கியே அமைந்திருக்கிறது. இது ஒரு ராகு கேது தோஷத்துக்கான நிவர்த்திக்கான ஸ்தலம். கும்பகோணம், திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி, கீழப்பெரும்பள்ளம், நாகூர் ஆகிய நாகதோஷ பரிகார ஸ்தலங்கள் அனைத்தையும் வழிபட்ட பலன் திருப்பாம்புபுரம் ஸ்தலம் ஒன்றை தரிசித்தாலே கிடைக்குமாம். இங்கு ராகுவும் கேதுவும் ஒன்றாக இருந்து ஈசனை தங்கள் நெஞ்சில் வைத்து வழிபட்ட ஸ்தலமாகும். எனவே ராகு கேது பரிகார தலங்களில் இது சிறப்பு மிக்க ஸ்தலமாக கருதப்படுகிறது. ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் இருப்பவர்கள், 18 வருட ராகு திசை நடப்பவர்கள், 7 வருட கேது திசை நடப்பவர்கள், ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2இல் ராகுவோ அல்லது கேதுவோ இருப்பவர்கள், ராகு புத்தி அல்லது கேது புத்தி நடப்பவர்கள், களத்திர தோஷம், புத்திர தோஷம், திருமணம் தடை இருப்பவர்கள், கனவில் அடிக்கடி பாம்பு வருதல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து ஆதிசேஷ தீர்த்தத்தில் நீராடி கோவில் பூசாரிகள் சொல்லும் பரிகாரங்களை செய்து தோஷ நிவர்த்தி பெறலாம். சிலர் ராகு கேது தோஷங்கள் நீங்க கல்லால் ஆன நாக வடிவங்களை இந்த கோவிலில் உள்ள வன்னி மரத்தின் அடியில் பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறார்கள். இந்த கோவில் எங்க இருக்குன்னா, மயிலாடுதுறையில் இருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் இருக்கிறது. பேராளம் என்ற ஊர் அருகே மேற்கே 7 கிலோமீட்டர் தூரம் சென்றால் இந்த திருப்பாம்புபுரத்தை அடையலாம். கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் சாலையில் கற்கத்தி என்ற ஊர் ஒன்று உள்ளது. இங்கிருந்து தெற்கே 2 கிலோமீட்டர் சென்றாலும் திருப்பாம்புரத்தை அடையலாம். இப்போ இந்த கோயிலோட ஸ்தல வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். விநாயக பெருமான் கைலாயத்தில் தன் தந்தை சிவபெருமானை வணங்கிய பொழுது அவர் கழுத்தில் இருந்த பாம்பு தன்னையும் சேர்த்துதான் விநாயக பெருமான் வழிபடுவதாக நினைத்து மிகவும் கர்வம் கொண்டது. இதனால் கோபம் கொண்ட சிவன் நாக இனம் முழுவதும் தன் சக்தியை இழக்க சாபமிட்டார். பின்னர் அஷ்டமகா சக்திகளில் நாகங்களும் ராகு கேதுவும் தங்கள் இனத்தில் ஒருவர் செய்த தவறுக்காக மற்றவர்களையும் தண்டிக்கலாகாது என்றும் தவறு செய்த பாம்பையும் மன்னிக்கும்படியும் சிவனை வேண்டினார்கள்.
மகா சிவராத்திரி அன்று நாகங்களின் தலைவன் ஆதிசேஷன் தலைமையில் அனந்தன், வாசுகி, தக்ஷன், கார்கோடகன், சங்கபாலன், குலியன், பத்மன், மகாபத்மன் ஆகிய நாகங்கள் திருப்பு பாம்புரம் வந்து வேண்டி சாப விமோசனம் பெறலாம் என சிவன் அருளினார். இது தவிர இன்னொரு வரலாறும் இந்த தலத்திற்கு உண்டு. முன்னொரு காலத்தில் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பலசாலி என்பதில் போட்டி ஏற்பட்டது. இதனால் வாயு பகவான் தன் வலிமையால் மலைகளை புரட்டி போட ஆதிசேஷன் தன் வலிமையால் அதனை தடுத்து நிறுத்தியது. இருவரும் சமபலம் கொண்டதால் கோபம் கொண்ட வாயு பகவான் உயிர்களுக்கு வழங்கும் பிராணவாயுவை தடுத்து நிறுத்தினார். இதனால் உயிரினங்கள் சோர்ந்தன. தேவர்களின் வேண்டுகோளின்படி ஆதிசேஷன் போரில் இருந்து ஒதுங்கியது. பின்னர் திருப்பாம்புரத்தில் உள்ள சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து மன்னிப்பு கேட்டது. இந்த கோவிலில் உள்ள பிரார்த்தனை என்னன்னா, போதை பழக்கம் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4-6 ராகு காலத்தில் இந்த தல இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் இந்த தீய பழக்கங்களிலிருந்து விடுபடலாம் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு செய்து வந்தால் 264 வகையான பாவங்களும் நீங்கும் என்பதும் நம்பிக்கை. ஜாதகத்தில் காலசர்ப்ப தோஷம் இருந்தால், 18 வருட ராகு தசா நடந்தால், கேது திசை 7 வருடம் நடந்தாலும், லக்னத்திற்கு 2இல் ராகுவோ கேதுவோ, லக்னத்திற்கு 8இல் கேதுவோ ராகுவோ இருந்தால், ராகு புத்தி கேது புத்தி நடந்தாலும், களத்திர தோஷம், புத்திர தோஷம், இருபாலருக்கும் திருமணத் தடை இருந்தால், கனவில் அடிக்கடி பாம்புகள் வந்தால், தெரிந்தோ தெரியாமலோ பாம்பை கொன்றிருந்தாலும், கடன் தொல்லைகள் இருந்தாலும் இந்த தலத்திற்கு வந்து பரிகாரம் செய்தல் அவசியம். மாலை 5 மணிக்கு மேல் இந்த கோவிலில் பரிகார பூஜை கிடையாது. இந்த கோவிலோட பெருமை என்னன்னா, சிவனின் சாபத்தால் விஷத்தை இழந்த ஆதிசேஷன் இத்தலத்தில் வழிபட்டு மீண்டும் உயிர் பெற்றதால் இங்கு வந்து வழிபடுவோருக்கு தாங்கள் இழந்ததை மீண்டும் பெறும் பாக்கியம் கிடைக்கும். இந்த கோவிலில் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா, சிவனுக்குரிய அனைத்து திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது. பிரதோஷம், மாதந்தோறும் வரும் பிரதோஷம், கார்த்திகை, சிவராத்திரி ஆகிய நேரங்களில் சிறப்பாக பூஜைகள் செய்து இறைவனை அனைவரும் வழிபடுகின்றனர். இந்த கோவில் திறக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா, காலை 7 மணி முதல் பகல் 12 வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும்.